இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான இந்த தேங்காய் மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சின்ன வயசுலலாம் கடைகளில் வாங்கி இந்த தேங்காய் மிட்டாய் சாப்பிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டிலே ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தேங்காய் மிட்டாய் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுமே ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இந்த தேங்காவை நல்லா கலந்து கொடுங்க. இந்த தேங்காயில் உள்ள ஈரப்பசம் போகணும், அந்த அளவுக்கு இந்த தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த இந்த தேங்காவை நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வரணும். தேங்காவோட கலர் மாறிடக்கூடாது. இப்போ தேங்காய் நல்லாவே வறுத்தாச்சு. இது கூடவே 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு மண்டவெல்லம் துருவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லை மண்டவெல்லமோ சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் கூட இந்த சர்க்கரையும் சேர்ந்து கரையிறதுக்காக இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கிட்டே கலந்து கொடுங்க. இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ இந்த தேங்காய் மிட்டாய்க்கு டேஸ்ட்டுக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இப்போது இந்த தேங்காய் மிட்டாயில் சேர்த்துருந்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை குறைச்சிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் மிட்டாயில் நீங்கள் அரிசி மாவு சேர்க்கும் போது லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இந்த 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்ததுமே தேங்காய் மிட்டாய் ரொம்பவே சீக்கிரமாக கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் நெய் தடவை வச்சுட்டு இந்த தேங்காய் மிட்டாயை அப்படியே தட்டில் மாற்றிடுங்க. இந்த தேங்காய் மிட்டாய் நல்லாவே ஆறட்டும். இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லட்டு மாதிரி கூட உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இல்லை அப்படியே சமப்படுத்தி விட்டு நீங்கள் பீஸ் போட்டு கூட எடுத்துக்கலாம். இல்லை இந்த தேங்காய் மிட்டாய் அப்படியே கடையில் வாங்குற மாதிரி வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த தேங்காய் மிட்டாய் லேசாக சூடோடு இருக்கும்போதே கையில் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் உள்ளங்கையில் வச்சுட்டு லேசாக இந்த மாதிரி அமுக்கி விடுங்க. ரொம்பவும் அமுக்க வேணாம். லேசாக அமுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டில் மூடி எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் மிட்டாய் நடுவில் இந்த மூடியை வச்சுட்டு கையினால் இந்த மாதிரி ஓரங்களை அமுக்கி விடுங்க. அப்போ கடையில் வாங்குற மாதிரி உங்களுக்கு ஒரு டிசைனாக இருக்கும் பார்க்கும்போது. இந்த பாட்டில் மூடியை யூஸ் பண்ணும்போது நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். தேங்காய் மிட்டாயை இந்த ஓரங்கள்லாம் நல்லா சுற்றி அமுக்கி விட்டுருங்க. இதுக்கப்புறம் உள்ளே இருக்க இந்த பாட்டில் மூடியை வெளியே எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக தேங்காய் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா தேங்காய் மிட்டாயும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 வாரம் ஆனாலும் 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த தேங்காய் மிட்டாய் பார்க்கும்போதே கடையில் வாங்குகிற தேங்காய் மிட்டாய் மாதிரி இருக்குல்ல, இதோட டேஸ்ட்டும் அப்படி ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தேங்காய் மிட்டாய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.